ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா மகாராஷ்டிரால இருக்கிற பூனே ஜங்ஷன்ல இருக்கோங்க. இன்னைக்கு நைட்டு நாம 11021 தாதர் சென்ட்ரல் மும்பைல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் போற எக்ஸ்பிரஸ்ல பூனால இருந்து ஹோசூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. நம்மளோட மகாராஷ்டிரா ட்ரிப்பு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த டைம் நம்ம பூனே வந்துட்டு ஷிரடி சத்ய சாய்பாபா அவர்களோட புண்ணியஸ்தலம் போயிட்டு அங்கிருந்து சாம்பாஜி நகர், அவுரங்காபாத்னு பழைய நேம், இப்ப சாம்பாஜி நகர் போயிட்டு அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். செம்ம பியூட்டிஃபுல்லான மெமரபிளான ட்ரிப்பா இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு நாம ரிட்டர்ன் ஜேர்னி பூனால இருந்து ஹோசூர் வரைக்கும் டைரக்ட் ட்ரெயின் நமக்கு மும்பைல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் போற எக்ஸ்பிரஸ்ல. ஸோ நம்ம கரெக்டா பூனேல ஏறி நம்ம ஊருக்கே போய் இறங்கிட போறோம், ஹோசூருக்கு டைரக்டா. யூஸ்வலா சிஎஸ்ஆர் பெங்களூர் போய் அங்கிருந்து இன்னொரு ட்ரெயினோ பஸ்ஸோ பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு வந்து நம்ம லக்கி பூனேல இருந்து ஹோசூருக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்கு. ஸோ நைட்டு 1 மணிக்கு வருங்க. நைட் இங்க 1 மணிக்கு வந்து நாளைக்கு நைட்டு 10 அல்லது 11 மணிக்கு ஹோசூர் ரீச் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 22-23 மணி நேரம் டிராவலு. ஸோ கர்நாடகா ஃபுல்லா டிராவல் ஆகி நைட்டு சிஎஸ்ஆர் பெங்களூர் தாண்டி நம்ம ஹோசூர்ல அரௌண்ட் 10:30-11 இறங்குவோம்னு நினைக்கிறேன், எதுவும் லேட் ஆகாம இருந்துச்சுன்னா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க மக்களே, நம்ம பூனேல இருந்து ஹோசூர் வரைக்கும் 11021 தாதர் சென்ட்ரல் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ஜேர்னி விளாகுக்குள்ள போகலாம். இந்த வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, நம்ம ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி நம்ம பூனா ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்தன் பியோர் வெஜ் ஹோட்டல் இருக்குங்க. நம்ம நார்த் இந்தியன் பஞ்சாபி தாலி சாப்பிட போகிறோம். ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு நீட்டாக நம்ம ட்ரெயின் ஏறினோன்னு வச்சுக்கோங்களா, ஓவர் நைட் ஜேர்னி பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நைட்டு 11 மணிக்கு தான் ஹோசூர் ரீச் ஆகும். அது வரைக்கும் தாங்கணும்ல. இங்கே பாருங்க, இதுதான் மெனுங்க, வந்தன் பியோர் வெஜ் ஹோட்டலோட மெனு. வகை வகையாக கொடுத்துருக்காங்க பாருங்க. சாண்ட்விச்சஸ், இது வடா பாவ், வடா மிசால் பாவ்னு நினைக்கிறேன். சவுத் இண்டியன் தாலி, பட்டர் பீஸ் புலாவ், அதுக்கப்புறம் ஜூஸ் ஐட்டம்ஸ், பிவரேஜஸ், பன்னீர் ஃப்ரை, நூடுல்ஸ், எல்லா ஐட்டம்ஸும் இருக்குங்க இங்க. மக்களே இங்க பாருங்க, எம்மி பஞ்சாபி தாலி ரெடி ஆயிடுச்சுங்க. என்னென்னலாம் வச்சிருக்காங்க பாருங்க. கேசரி ஸ்வீட்டு, இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா, இது தால், இது வந்து மட்டர் பன்னீர், அதுக்கப்புறம் ஊறுகாய் வச்சிருக்காங்க, பப்பட் அண்ட் ரொட்டிங்க. ஓ, ரைஸும் இருக்கு மக்களே, சூப்பர்ல. வாங்க எம்மி பஞ்சாபி தாலி என்ஜாய் பண்ணலாம். மக்களே, இதுதான் பூனே ஜங்ஷனோட என்ட்ரன்ஸ் வியூங்க. இது வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் கவுண்டர், ஓகேவா? ஸோ அப்படியே அங்கிருந்து அந்த சைட் போனா பூனே ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கிருந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ள போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கும். பூனே ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பத்தி நான் தனி வீடியோவே பண்ணியிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. பூனே வர்ற மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் ஷிரடிக்கு டைரக்ட் ட்ரெயின் கிடைக்காட்டி பூனே ஜங்ஷன் வந்துட்டு பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சிடலாம். அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து நிறைய விளாக்ஸ்ல கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காம இருந்தா நம்ம மகாராஷ்டிரா ட்ரிப் ஃபுல்லா பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வீடியோஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? வளைச்சு மக்களே, பூனே ஜங்ஷன்ல டெய்லியும் நைட்டு வந்து அன்னதானம் போடுறாங்க. நாம ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி வந்து இறங்கினப்பவும் வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஜர்னி போறோம், இன்னைக்கும் வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அரௌண்ட் 10:30 சூப்பரா கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. எல்இடில வந்துருச்சு, பட் இன்னும் பிளாட்ஃபார்ம் நம்பர் வரல. தாதர் திருநெல்வேலி இருக்கு பாருங்க, கீழ இருந்து 3வது. சரி, அதுக்குள்ள நாம உள்ள போயிட்டு பேக் எடுத்துக்கலாங்க லாக் ரூம்ல இருந்து. மக்களே, நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்தாச்சுங்க. 23:51. இன்னும் 1 hour 10 minutes இருக்கு நம்ம ட்ரெயின் வர்றதுக்கு. மக்களே, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற பிளாட்ஃபார்ம் போறதுக்கு எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், அதே மாதிரி லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். லிஃப்ட்டுக்கு பக்கத்திலே வந்து டிஜிட்டல் லாக்கர் இருக்கும், டிஜிட்டல் கிளாக் ரூம், ஓகேவா? நாம வந்து நார்மல் கிளாக் ரூம்ல தான் வச்சிருக்கோம். கிளாக் ரூம் அங்க இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் 12:30 ஆகுதுங்க. நமக்கு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல பிளாட்ஃபார்ம் நம்பரு.
நம்ம என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். இங்க பாருங்க, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களோட ஸ்டாச்சுவும் அம்பேத்கர் அவர்களோட ஸ்டாச்சுவும் இருக்கு. என்னடா பூவெல்லாம் போட்டிருக்காங்கன்னு தானே பாக்குறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் சத்ரபதி சிவாஜி மகாராஜோட பிறந்த நாள் வந்துச்சுங்க. மக்களே, கரெக்டா இன்னும் 25 மினிட்ஸ் இருக்குங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல அரைவ் ஆகுது புனே ஜங்ஷன்ல. நம்ம 11021 தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ். இங்க பாருங்களா, உள்ளுக்குள்ள மசாஜ் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. வெயிட்டிங் ரூம் பக்கத்துலயே வந்து மசாஜ் சென்டர் இருக்குங்க. மக்களே, நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல இருக்கோங்க. சில சமயம் இந்தியன் ரயில்வே சம்பவம் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா மொபைல்ல ட்ரெயின் லைவ் ஸ்டேட்டஸ் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 காமிக்குது. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. பட் இன்னும் டிஸ்பிளே அனௌன்ஸ்மெண்ட் வரவே இல்லைங்க. ட்ரெயின் அரைவ் ஆகணும் மட்டும் சொல்லிட்டாங்க. எந்த பிளாட்ஃபார்ம்னு சொல்ல. எல்லா ட்ரெயினுக்குமே அப்படிதாங்க பண்ணிட்டு இருக்காங்க. புனே ஜங்ஷன்ல மக்கள் அறக்க பறக்க ஓடிட்டு இருக்காங்க கடைசி 5 மினிட்ஸ்ல. நம்ம ட்ரெயினுக்கும் அதே மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கடைசி 5 மினிட்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3லயே வந்தா பரவாயில்ல, இல்லாட்டி நொங்குன்னு ஓடணும் பேக்கை தூக்கிட்டு. இங்க பாருங்க, பெரிய ஷோல்டர் பேக் வேற போட்டிருக்கேங்க, தெரியுதா? பின்னாடி இருக்கு. சரி, வெயிட் பண்ணுவோம். மக்களே, சொன்ன மாதிரியே சம்பவம் பண்ணிட்டாங்க. கடைசி 5 மினிட்ஸ்ல பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல் த வே நம்ம லொங்குன்னு தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, மக்கா ஏறி இறங்குறது இருக்கு பேக்கை தூக்கிட்டு. அதுதான் பெரிய விஷயம். மக்களே, பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வந்தாச்சுங்க. நல்ல வேலை 11021 இதுலதான் வருது. கடைசி 5 மினிட்ஸ்ல தான் அனௌன்ஸ் பண்ணி கோச் நம்பர் எல்லாம் டிஸ்பிளே பண்றாங்க. மக்களே, நம்ம 11021 தாதர் சென்ட்ரல் திருநெல்வேலி சாளுக்கிய எக்ஸ்பிரஸ் ஒரு வழியா பூனா ஜங்ஷனுக்கு அரைவ் ஆயிருச்சுங்க. கரெக்டா 1 மணிக்கு அரைவ் ஆயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சாளுக்கிய எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா மும்பையில இருக்கிற தாதர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எடுத்து பூனாக்கு கரெக்டா 1 மணிக்கு வந்திருக்கானா. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்த் கர்நாடகாக்குள்ள என்ட்ராயி தாவணகெரே, திப்தூர், தும்கூர் எல்லாம் கிராஸ் பண்ணி சிக்பானவரா, எஸ்எம்பிடி பெங்களூர் எல்லாம் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ராகும். ஹோசூர், தருமபுரி, சேலம், கரூர், மதுரை வழியா திருநெல்வேலி வரைக்கும் போற ட்ரெயினுங்க. ஸோ நாம இன்னைக்கு 1 மணிக்கு ஏறுறோமா, கரெக்டா வந்து அரௌண்ட் 10:30-11 இன்னைக்கு நைட்டு 10:30-11க்கு நாம ஹோசூர் ரீச் ஆவோம். ஸோ இது ஃபுல் டே ஜேர்னிங்க. நடுராத்திரி கரெக்டா காலையில காலங்காத்தால 1 மணிக்கு கிளம்பி நைட்டு கரெக்டா நெக்ஸ்ட் டே ஆகிறதுக்கு முன்னாடி நாம ஹோசூர் ரீச் ஆவோம் நம்ம டெஸ்டினேஷனுக்கு. ஸோ டோட்டலா 3 டேஸ் வந்து ரன் ஆகிற ட்ரெயினுங்க. திருநெல்வேலி வந்து 3rd டே காலையில 11:45 தான் ரீச் ஆகும். மக்களே, எப்பவுமே நம்ம தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்க்கு செம டிமாண்ட் தாங்க. எத்தனை மக்கள் ஏறுறாங்க பாருங்க. பூனால இருந்து மும்பையில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் போற எக்ஸ்பிரஸ்ங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 ஸ்டேட் கவர் பண்ணி போகுது. நாமளும் 3 ஸ்டேட்டையும் கவர் பண்றோம். மகாராஷ்டிரா பூனால ஏறி கர்நாடகா ஃபுல்லா டிராவல் பண்ணி ஹோசூர் தமிழ்நாட்டுக்குள்ள ஹோசூர் தான் ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். அங்க வரைக்கும் நாம போக போறோம். ஏறுங்கப்பா, சிக்னல் கொடுத்துட போறாங்க. மக்களே, நாம உங்க போகில போய் பேக் எல்லாம் போட்டு செட்டில் ஆயாச்சுங்க. நிறைய கூட்டம் ஏறினாங்க, அதனால கத்த 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 கத்தன்னு இருந்துச்சு. சரி பரவாயில்ல, செட்டில் ஆயாச்சு.
ஸோ அடுத்த ஸ்டேஷன் வந்து சத்தாரா 3:50க்கு தாங்க ரீச் ஆகும். ஸோ ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 1:30 ஆச்சு. தூக்கம் போட்டு காலையில ஒரு 6:37 போல எந்திரிச்சோம்னா விடிஞ்சிரும். ஸோ டே லைட்ல கவர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு காலையில எந்திரிக்கும் போது மகாராஷ்டிரால இருப்போமா கர்நாடகால இருப்போமான்னு தெரியல. ஸோ எந்த ஸ்டேஷன் ரீச் ஆயிருமோ அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். நம்ம 11021 தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் vlog. ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்துடுறேன். மக்களே குட் மார்னிங். மணி 8:15 ஆகுதுங்க. நாம எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணியாச்சு. நைட் ஒரு 1:30 மணிக்கு தூங்குறோமா, அதனால சரியான தூக்கங்க. காலையில நேரமே எந்திரிக்கலாம்னு நினைச்சேன். பட் எந்திரிச்சு பார்த்தா மணி 8:15. அடம் போவீங்களா, இவ்வளவு நேரம் தூங்கிட்டோமான்னு இருந்துச்சு. ஒரு செம்ம சூப்பரான தூக்கம் நம்ம தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ல. ஸோ இப்போ நாம மகாராஷ்டிரா தாண்டியாச்சுங்க. கோலாப்பூர் தாண்டி கர்நாடகாக்குள்ள என்டர் ஆயாச்சு. ஸோ கர்நாடகாக்குள்ள இனி நார்த் கர்நாடகாவில் இருக்கிற பெல்காமு, ஹூப்ளி, ஹரிஹர், ராணிபென்னூர், தித்தூர், அரிசிக்கரை இதெல்லாம் தாண்டி சவுத் கர்நாடகா போயிட்டு தும்கூரெல்லாம் தாண்டி நாம தும்கூர், சிக்மனவரம், அதுக்கப்புறம் எஸ்எம்பிடி பெங்களூர் வழியா நாம ஹோசூர் ரீச் ஆகும். ஓகேவா? கேசர் பெங்களூர் போகாது. சிக்மனவரம் எஸ்எம்பிடி வழியாவே போயிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆகி ஹோசூர் வழியா தருமபுரி, சேலம், நம்ம கரூர், திண்டுக்கல், மதுரை இதெல்லாம் தாண்டி திருநெல்வேலி ரீச் ஆகும். ஸோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே டே டைம்ல நம்ம கர்நாடகா ஃபுல்லா நார்த் கர்நாடகால இருந்து சவுத் கர்நாடகா வரைக்கும் பியூட்டிஃபுல்லா கவர் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ எப்படியும் வந்து நைட் ஒரு 10:11 ஆகுங்க நம்ம ஹோசூர்ல இறங்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 11021 சாளுக்கிய எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வேஸ்னால தாங்க மேனேஜ் பண்ணப்படுது. ஸோ ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. கிளீனா மெயின்டைன் ஆயிருக்கு. வாஷ் பேஷன்ஸ் ஆகட்டும், வாஷ்ரூம்ஸ், கேங்வேஸ் எல்லாமே வந்து நீட்டா இருக்கு. ஒரு குப்பையை பார்க்க முடியல. ஸோ இந்த ட்ரெயின் வந்து 3 days டிராவல் ஆகுதுல்ல, அதனால நிறைய இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ்ல வந்து கிளீனிங் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் நடக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டைம் 8:45 ஆகுதுங்க. நம்ம பெலகாவி ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கோம். கர்நாடகாக்குள்ள என்ட்ரானே ரீச் ஆகிற ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்டேஷனுங்க. பூனால இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓவர் நைட்ல தூங்கி எந்திரிச்சுன்னே நாம கர்நாடகாக்குள்ள ரீச் ஆயாச்சு பாருங்க. தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் மும்பையிலிருந்து ஆல் த வே வந்து பூனா வழியா கர்நாடகா தமிழ்நாடு வர்ற மக்களுக்கு இது செம்ம பியூட்டிஃபுல்லான ட்ரெயின்ங்க. அதனாலயே செம்ம டிமாண்ட் நம்ம தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்க்கு. 11021 தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் 8:42 எக்ஸாக்ட்லி
ஆக்சுவலா 9 o'clock ரீச் ஆகுற மாதிரி தான் போட்டிருந்துச்சு. நம்ம கன்னு மாதிரி 15 மினிட்ஸ் முன்னாடியே ரீச் ஆயிட்டாரு தலைவர். நம்ம சவுத் வந்துட்டாவே ஒரு தனி வைப் வந்துருங்க. அந்த இட்லி வடைன்னு கூவுறத பார்த்தாவே அப்பா வந்துட்டோம்டா நம்ம ஊருக்குன்னு ஃபீல் வந்துடும். நார்த்து போயிட்டு வர்றவங்களுக்கு அது புரியும். ரொம்ப நாளா நம்ம ஊர் ஃபுட்டை பார்க்காம அப்படியே காஞ்சு போயிட்டு சவுத் இந்தியா வந்தோடனே ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க, அப்பாடா அப்படின்னு இருக்கும். ஸோ இட்லி வடை வாங்கியாச்சு, 50 ரூபா 2 இட்லி 1 வடை. மக்களே, பெலகாவி ஸ்டேஷன் பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, நல்லா பெரிய ஸ்டேஷனுங்க. அது என்ட்ரன்ஸ் சூப்பரா அந்த டெக்கரேட் பண்ணி வாலாட்டெல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. பெலகாவின்னு கர்நாடகால சொல்லுவாங்க, கன்னடத்துல, இங்கிலீஷ்ல பெல்காம். இங்க நிறைய மராத்தி மக்களும் இருப்பாங்க பார்டர் ஏரியால. நம்ம ஊர் கோயம்புத்தூர் கன்னியாகுமரியில எல்லாம் எப்படி மலையாளிஸ் நிறைய இருப்பாங்களோ அந்த மாதிரி பெல்காம் ஏரியால நிறைய மராத்தி மக்களும் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், டைம் 9:50 ஆகுதுங்க. நம்ம லோண்டா ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெலகாவிக்கு அப்புறம் நம்ம கிராஸ் பண்ற ஸ்டேஷனுங்க. ஃபுல்லா இந்த சைடு பாருங்களா, ஃபுல்லா காடுகளா தாங்க இருக்கு. நம்ம பெலகாவி தாண்டினதுல இருந்து இதே மாதிரிதான் இருக்கு. லோண்டா ஜங்ஷன் தாண்டிட்டு இருக்கோம், இன்னும் மலைகளும் காடுகளுமா தான் இருக்கு. நார்த் கர்நாடகாலையும் இவ்வளவு ஃபாரஸ்ட் ஏரியாஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம ஊர் வந்துட்டே, சவுத் வந்துட்டே, எல்லா ஸ்டேஷன்லயும் இட்லி வடை இல்லாம இருக்கவே இருக்காதுங்க. இது பாருங்க, நந்தினி மில்க் பார்லர். நம்ம ஊர் ஆவின் மாதிரி கர்நாடகால எல்லா பக்கமும் இது இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் 11 மணி ஆகுதுங்க. நாம அல்நாவர் ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் நார்த் கர்நாடகால. பெலகாவி கிராஸ் பண்ணி தாகர்கட்டியா அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டேஷன் கிராஸ் பண்ணோம். இது வந்து அல்நாவர் ஜங்ஷன். மக்களே, தார்வாட் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க. தார்வாட் பேடான்னு சொல்லி ஒன்று விற்பாங்க, ஸ்வீட் ஸ்டால்னு வச்சிருக்காங்க பாருங்க. ரொம்ப ஃபேமஸ் இங்க. இதுதான் தார்வாட் ஃபேமஸ் மிஷ்ரா பேடாங்க. மக்களே, 20661 வந்தே பாரத் இப்ப கிராஸ் பண்ண போகுதுங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல வரும்னு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஸ்டேஷன் கிராஸ் பண்றதுக்குள்ள வந்துருவேன்னு. ஆளையை காணோம் வந்தே பாரத்தை. தார்வாட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பள்ளத்தாக்குல இருக்கிற மாதிரியே இருக்குங்க. இங்க பாருங்களா, குட்டி குட்டி மலைகள், அந்த மலை சரிவுகள்ல தான் வந்து ஊரே இருக்கு. சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு. நார்த் கர்நாடகாவோட ஊர்களுங்க தார்வாடு, பெலகாவி. மக்களே, கரெக்டா 12:05ங்க. நாம ஹூப்ளி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோம். ஹூப்ளி டவுன் பாருங்க. ஹூப்ளியும் நல்ல பெரிய ஸ்டேஷனுங்க. நம்ம நாட்டிலேயே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஹூப்ளில தான் இருக்கு. வெல்கம் டு ஹூப்ளி மக்களே. இதுக்கு ரொம்ப பெரிய பேருங்க. ஸ்ரீ சித்தரூத சுவாமிஜி ஹுப்பள்ளி ஜங்ஷன். மக்களே, ஹூப்ளி ரயில்வே ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்களா? இது வந்து அண்டர் பாஸுங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி நீட்டா வச்சிருக்காங்க. நம்ம சவுத் இந்தியா வந்தாதாங்க டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். செம்ம நீட்டான ரயில்வே ஸ்டேஷன்ஸ், செம்ம பெருசான பிளாட்ஃபார்ம்ஸ்.
பியூட்டிஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அது சவுத் இந்தியால தான். நார்த் போயிட்டா கூட்டம் குப்பை டஸ்ட்னு அப்பா ஒரு வழி ஆயிடுறோம். ஹூப்ளி ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய ஃபுட் வந்து அவைலபிளா இருக்குங்க. அமுல்ல தயிர் வச்சிருக்காங்க, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா மண்குடுவியில வச்சிருந்தாங்க, பாக்குறதுக்கே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. கியூட்டா இருக்குல்ல. இங்க பாருங்க ஃப்ரூட் சாலடு, இட்லி வடை, தோசை, அண்டா பிரியாணி, வெஜ் பிரியாணி, எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஹூப்ளியில சாப்பாட்டுக்கு. மினிட்ஸ் ஹால்ட்டுங்க ஹூப்ளி ஜங்ஷன்ல, ஹூப்ளி ரயில்வே ஸ்டேஷன்ல 15 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் கிளம்பியாச்சு. இங்க பாருங்களா பக்கி கார் எல்லாம் வச்சிருக்காங்க. நான் சொன்னேன்ல ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்னு, அதனால நிறைய பக்கி கார்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நடக்கணும்ல அவ்வளவு தூரம். இது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ். இந்த ட்ரெயினோட கிளீனிங் சர்வீஸ் எல்லாம் இங்கதாங்க பண்ணாங்க. இங்க பாருங்க வாட்டர் சர்வீஸ், குப்பை எடுக்கிறது, வாஷ்ரூம் கிளீன் பண்றது எல்லாம் இங்கதான் பண்ணாங்க. பரவாயில்லைங்க. ட்ரெயின்ஸ் நம்ம இந்தியன் ட்ரெயின்ஸ், சில ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து நல்லா பிளான்டா பண்ணுவாங்க, ஹவுஸ் கீப்பிங், மெயின்டெனன்ஸ் எல்லாமே. சில ட்ரெயின்ஸ் தான் கொஞ்சம் தாறுமாறு தக்காளி சோறா, அப்பா எப்படா இறக்கி விடுவேன்னு ஆயிடும். இந்த ட்ரெயின் ஜெர்னி உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. திருநெல்வேலி தாதர், தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் வேற லெவல். ஹூப்ளில 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு போல் இருக்குங்க. நம்ம மெயின் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டினதுக்கு அப்புறம் இங்க பாருங்க இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய டவுன் போல இருக்குங்க ஹூப்ளி. நமக்கு பேரலா இந்த ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருக்கிறது தாதர் ஹூப்ளி எக்ஸ்பிரஸ்ங்க. மும்பை தாதர்ல இருந்து ஹூப்ளி வரைக்கும் ஒரு எக்ஸ்பிரஸ். ஃபுல்லா LHB கோச்சஸ் கொடுத்திருக்காங்க இந்த வண்டிக்கு. மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க போல, மெயின் ஸ்டேஷன்ல இருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு. கரெக்டா 117ங்க. ஸ்ரீ மகாதேவப்பா மயிலரா ரயில்வே ஸ்டேஷன். எல்லா ஸ்டேஷனுக்கும் ஒரு பெரிய ஒரு பேரு வச்சிருக்காங்க இங்க. ஸ்ரீ மகாதேவப்பா மயிலரா ரயில்வே ஸ்டேஷன், ஹாவேரி. மக்களே ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்களா, நம்ம நார்த் கர்நாடகா சைட்ல மோஸ்ட்லி நிறைய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இந்த மாதிரி ரயில்வே குவார்டர்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. புது இனிஷியேட்டிவ் போல ரயில்வேஸ்ல இருந்து ரயில்வே ஸ்டாஃப்க்கு. இன்னும் நார்த் கர்நாடகால தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஹாவேரி, ராணிபென்னூர், தாவணகிரி இதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் நாம சதர்ன் பார்ட் ஆஃப் கர்நாடகாக்குள்ள என்டர் ஆகும்.
மக்களே, அடுத்து ராணிபென்னூருங்க. நம்ம நார்த் கர்நாடகால விவசாய பூமிகள் பாத்தீங்களா, பிப்ரவரி சமயத்துல அடிச்சு கொளுத்துதுங்க வெயில். ஃபுல்லா ராகி வயல்கள் இருக்கு. கரெக்டா 1:45க்கு நம்ம ராணிபென்னூர் ரீச் ஆயாச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ கட்டிட்டு இருக்காங்க ரயில்வே ஸ்டாஃப்காகனு நினைக்கிறேன். நார்த் கர்நாடகால இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ் பக்கத்துலயுமே இந்த மாதிரி ஹவுசிங் யூனிட்ஸ் இருக்குதுங்க. நார்த் கர்நாடகால பார்த்தோம்னா ராணிபென்னூர், ஹரிஹர், தாவணகெரே இந்த மாதிரி டவுன்ஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்து வருங்க. நம்ம பஸ்ல போனாலே வந்து எவ்ரி 20 மினிட்ஸ் ஒரு ஊர் வர மாதிரி இருக்கும். நம்ம ட்ரெயின்ல போறப்ப இன்னுமே வந்து குயிக்கா வந்துருது. 10 to 15 மினிட்ஸ்ல நாம இன்னொரு டவுனுக்கு ரீச் ஆயிடுறோம். நம்ம தமிழ்நாட்டுல கொங்கு பெல்ட்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். எல்லா டவுனும் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ்ல ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். சேலம்ல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா சேலம், ஈரோடு, திருப்பூர், அவினாசி, அதுக்கு இடையில இன்னும் குட்டி குட்டி டவுன்ஸ்னு செம்ம இன்டர் கனெக்டடான இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருக்கும். இது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருக்கா என்னன்னு தெரியல, பட் ஆனா நல்லா வெல் கனெக்டடா இருக்கு மக்களே. டைம் 2:05 ஆகுதுங்க. நம்ம ஹரிஹர் டவுன் ரீச் ஆயிருக்கோம். ராணிபென்னூருக்கு அடுத்து ஹரிஹருக்கு அடுத்து ஒரு பெரிய ஸ்டேஷன் வருங்க, தேவனகிரி ரயில்வே ஸ்டேஷன். ஹரிஹர் பேரே வந்து எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருக்கு பாத்தீங்களா, சிவன் விஷ்ணுவை குறிக்கிற மாதிரி. இந்த ஊருக்கு எந்த பெரிய ஒரு நேமே வைக்கல போல, வெறும் ஹரிஹரன் தான் இருக்கு. ஹரிஹர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பியாச்சு மக்களே. பாத்தீங்கல்ல, நான் சொன்ன மாதிரியே நார்த் கர்நாடகால டவுன்ஸ் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் கேப்ல அடுத்தடுத்த டவுன் நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. இந்த ஊரு மக்கள் பேசுற கன்னடமே வந்து யுனிக் ஆக்சென்டா இருக்குமாங்க. நம்ம நார்த் கர்நாடகா கன்னடம் வந்து ரொம்ப கமாண்டிங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரு மதுரைக்காரங்க எல்லாம் பேசுவாங்கல்ல, மதுரை, திருநெல்வேலி எல்லாம் சும்மா லந்தா இந்த மாதிரி கமாண்டிங்கா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப் கூட நார்த் கர்நாடகால இருக்கிற பீடார், விஜயபுரா மாதிரியான டவுன்ஸுக்கு தாங்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹிந்து மான்யூமெண்ட்ஸ், முகல் மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பீடார், விஜயபுரா ஏரியால நிறைய முகல் காலத்து மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி காமிக்க போறோம். அடுத்தடுத்து வர வீடியோஸும் பாருங்க மக்களே. கரெக்டா 2:20க்கு நம்ம தாவணகெரே ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கோங்க. நார்த் கர்நாடகால ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ். ஹூபலிக்கு அப்புறம் தாவணகெரே. எல்லா பக்கமுமே சரியான கூட்டங்க. எல்லாம் பெங்களூர் போற கூட்டம் நார்த் கர்நாடகால இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாவணகெரையில இருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ தாவணகெரை தான் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரிங்க நம்ம சவுத் கர்நாடகாவுக்கும் நார்த் கர்நாடகாவுக்கும். ஓகேவா, அதனால மிக்ஸ் ஆன கல்ச்சரா இருக்கும். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சவுத் கர்நாடகாக்குள்ள என்ட்ரானே ஜிக்ஜாஜூர், அதுக்கப்புறம் திப்தூர், துமக்கூர். ஸோ இதெல்லாம் வந்து ஹார்ட் கோர் சவுத் கர்நாடகாவோட ஊர்களுங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா ஆயிடும் இனிமேல். எங்க பார்த்தாலும் ஃபுல்லா வந்து தேக்கு மரங்களும் தென்னந்தோப்புகளும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம தாவணகெரை டவுனுக்குள்ள இருக்கிற மூவி தியேட்டர்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். மக்களே, நம்ம ஐஆர்சிடிசி கேட்டரர்ஸ் கிட்ட வெஜ் பலாவும் வடையும் வாங்கியிருக்கோங்க. ஆக்சுவலா வந்து உள்ளேயும் என்ன சொல்றது, பேண்ட்ரி இந்த ட்ரெயின்ல இருக்கிற மாதிரி தெரியல. அதனால இங்க இருந்து தான் வந்து பேக் பண்ணி, ஸ்டேஷன்ஸ்ல இருந்து பேக் பண்ணி சப்ளை பண்றாங்க. ஸோ நாம அழகா தாவணகெரை கேட்டரர்ஸ், கேஎம்இ கேட்டரர்ஸ் கிட்ட
வெஜ் பிரியாணி வாங்கியிருக்கோம். வெஜ் பிரியாணி வந்து 50 ருபீஸ்ங்க. அதுக்கப்புறம் இது வந்து மத்தூர் வடை, வெங்காய வடை. கர்நாடகாவில் இது ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊர் மசால் வடை மாதிரி. இங்கே பாருங்க, நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியாக இருக்கு. வாங்க சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், டைம் கரெக்டாக 3 மணி ஆகுதுங்க. நம்ம தாவணகிரிக்கு அடுத்து சிக்ஜாஜூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கோம். இது ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுங்க, சிக்ஜாஜூர் ஜங்ஷன். நல்லா பிப்ரவரி எண்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. கரெக்டா சம்மர் ஆரம்பிக்குது, சுல்லுன்னு அடிக்குது வெயில். நார்த் கர்நாடகால கொஞ்சம் ஹீட்டான ஏரியா தாங்க. சவுத் கர்நாடகா வருஷம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி நார்மல் டெம்பரேச்சரா இருக்கும். நார்த் கர்நாடகா கொஞ்சம் வெயில் அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், 4 மணி ஆகுதுங்க. நாம பிரூர் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. கர்நாடகாஸ் பிரூர் ரயில்வே ஸ்டேஷன். இன்னும் காடூர் இருக்கு, திப்தூர் இருக்கு, சிக்பானவரா, எஸ்எம்பிடி இதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஹோசூர் ரீச் ஆக போறோம். பிரூர்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிராவலிங் டிஸ்டன்ஸே காடூர் ஜங்ஷன் வந்துருச்சுங்க. காடூர் இல்ல, கடூர் ஜங்ஷன். அதுவும் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன், இதுவும் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். அதுங்க நம்ம அரிசிக்கரை ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கோம்.
50 rupeesங்க. தட்டு இட்லியும் கடலை சட்னி. இங்க பாருங்க, சங்கீதா கேட்டர்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், அர்சிக்கரை. 50 rupees. சூப்பரா 2 தட்டு இட்லி 2 வடை கொடுத்துருக்காங்க வித் கடலை சட்னி. சாப்பிடலாமா? இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அங்கங்க கிடைக்கிற டெலிகசிஸ் எல்லாம் என்ஜாய் பண்றோம். என்ன சொல்றீங்க? முக்கியமா ட்ரெயின் ஜர்னில நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது வாட்டர் தாங்க. தண்ணி மட்டும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா வாங்கிக்கோங்க. முக்கியமா நீங்க மினரல் வாட்டர் தவிர வேற எதுவுமே குடிக்க கூடாது. சில சமயம் ஸ்டேஷன்ல விற்கிற அந்த 5 rupees ரீஃபில்லிங் தண்ணி இருக்குல்ல, அதுவே கூட ஆர்ஓ வாட்டர். அவங்க எத்தனை நாள் முன்னாடி அந்த டேங்கரை கிளீன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ தண்ணி விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்க 15 rupees இந்தியன் ரயில்வேஸ் வாட்டர் பாட்டில் கிடைக்கும்ல, அதுவே வாங்கிக்கிங்க. இங்க பாருங்க, ஐஆர்சிடிசி கேட்டரஸ் வித்துட்டு வருவாங்க. வெளியே வாங்கினீங்கன்னா 20 ரூபா, ஐஆர்சிடிசி கேட்டரஸ் கிட்ட வாங்கினா 15 ரூபா, 5 ரூபாய் டிஸ்கவுண்ட். ஸோ அது வாங்கிக்கிங்க. ஓகேவா? சரி, வாங்க நாம தட்டிட்லி டெலிகசியை என்ஜாய் பண்ணிட்டு டிராவல்ல கண்டினியூ பண்ணலாம். மக்களே, சாயங்காலம் அரௌண்ட் 5:15 ஆச்சுங்க. நாம திப்தூர் பக்கம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கர்நாடகா திப்தூர். இங்க வந்தாச்சுனாவே ஃபுல்லா உங்களுக்கு தென்னந்தோப்புகளும் பாக்கு மரத்தோப்புகளும் தாங்க இருக்கும். பாக்குறக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா பசுமையா இருக்கும். இங்க பாருங்க, கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லா தோப்புக்கு தான். திப்தூர் ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு மக்களே. 5:15. நிறைய மக்கள் பெங்களூர் போகணும்னு ஏற வந்தாங்க. பட் ஆனா கேஎஸ்ஆர் பெங்களூர் போகாதனால ஏறல. இது சிக்பானவரா எஸ்எம்பிடி கிராஸ் பண்ணிட்டு ஹொசூருக்குள்ள போயிடும்ல, தமிழ்நாட்டுக்குள்ள. ஸோ அதனால நிறைய மக்கள் ஏறல. கேஎஸ்ஆர் பெங்களூர்னா இன்னும் நிறைய கூட்டம் ஏறி இருக்கும். கரெக்டா 6 மணி ஆகுதுங்க. நாம தும்கூர் ரீச் ஆயாச்சு. கரெக்டா சன்செட் ஆகிற டைம் வந்துருச்சு. அடுத்து சிக்பானவரா, எஸ்எம்பிடி, அதுக்கப்புறம் ஹோசூர் தான். இன்னும் நமக்கு தும்கூருக்கு அப்புறம் 2 ஸ்டேஷன் தான் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு. ஐ திங்க் சிக்பானவரா ரீச் ஆகிறப்பவே இருட்டிடும்னு நினைக்கிறேன். ஸோ டே லைட்ல பாக்குற கடைசி ஸ்டேஷன் இதுவா தான் இருக்கும். பேரலா ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு பாருங்க. மக்கள்
மக்களே, நம்ம காலங்காத்தால எந்திரிக்கும் போது நார்த் கர்நாடகால ஆரம்பிச்சு சாயங்காலம் சன்செட் ஆகிற டைம்ல சவுத் கர்நாடகால இருக்கிற தும்கூர் ரீச் ஆயாச்சுங்க. அடுத்த ஸ்டேஷன் சிக்பானவரா, அதுக்கப்புறம் எஸ்எம்விடி. சிக்பானவரா வந்து அவுட்ஸ்கர்ட்ஸ் மாதிரி சொல்லலாம் பெங்களூர் சிட்டிக்கு. எஸ்எம்விடி ப்ராப்பர் பெங்களூருக்குள்ள இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். அதை தாண்டணுன்னே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் ஹோசூர்ல நம்ம இறங்க போறோம். செம்ம பியூட்டிஃபுல் இல்ல, ஒரு என்டையர் கர்நாடகாவே கவர் பண்ண மாதிரி ஆயிடுச்சுங்க ஒரு ஸ்ட்ரெச்சில். மகாராஷ்டிரா பூனால ஆரம்பிச்ச நம்ம ஜேர்னி நைட்டு, காலையில விடியல்ல நார்த் கர்நாடகா, சன்செட் ஆகும்போது சவுத் கர்நாடகா. ஜேர்னினாலே இதுதாங்க, செம்ம ஹாப்பியான ஃபீலிங்கா இருக்கும். நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம ஹோசூர் ரீச் ஆயிரும். அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 20662 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருக்குங்க தும்கூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இது வந்து ஷிவமோகால இருந்து பெங்களூர் வரைக்கும் போற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். அதுக்காக தான் நம்ம வண்டியை போட்டு வச்சிருக்காங்க. வந்தே பாரத்துக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஃபுல்லா போகுதுங்க வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். எல்லா கோச்சும் ஃபுல்லா இருக்கு. சவுத்துல தான் ஹை டிமாண்டுங்க வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு. நார்த்ல கொஞ்சம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ கேன்சல் பண்ணிட்டாங்க போல, சரியான வரவேற்பு இல்லைன்னு. அந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் சவுத்துல விடலாம் நிறைய. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போனதுக்கு அப்புறமும் நம்ம ட்ரெயின் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட்ல இருந்து வருது பெங்களூர்ல இருந்து. அந்த ட்ரெயினும் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரெயின் கிளம்பும் போல. கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஹால்ட்டிங்க. மக்களே, 12089 ட்ரெயின் நம்பர் வந்துட்டு இருக்குங்க. 12089. இது பெங்களூர்ல இருந்து ஷிமோகா டவுன் போற ட்ரெயினுங்க. அடுத்தடுத்து ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், ஒரு ஷிமோகா ட்ரெயின், ஷிமோகா எக்ஸ்பிரஸ், ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ். இது கேஎஸ்ஆர் பெங்களூர் டு ஷிமோகா டவுன் 12089 ட்ரெயின் நம்பர். மக்களே, 6 மணிக்கு நாம தும்கூர் ரீச் ஆனோங்க. 2 ட்ரெயின் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் 6:35க்கு தான் தும்கூர்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம தும்கூர் தாண்டுனேவே வந்து அப்படியே டே லைட் முடிஞ்சு சூரியஸ்தனமாக ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே நம்ம ட்ரெயின் ஜேர்னி, பஸ் ஜேர்னிஸ்ல எல்லாம் சன்செட் பாக்குற அனுபவம் இருக்கு. அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸுங்க. இங்க பாருங்களா, சூப்பரா வந்து இந்த குளத்துல நம்ம வானத்தோட வண்ண ஜாலங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. சைட்லயே வந்து பெங்களூர் தும்கூர் நேஷனல் ஹைவேங்க. ரொம்ப பிஸியான ஹைவே கர்நாடகால. ஏன்னா தும்கூரும் வந்து பெங்களூருக்கு பக்கத்துல இருக்கிற நல்லா இண்டஸ்ட்ரியலைஸ்டு டவுன்னே சொல்லலாம். நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால நிறைய டிராபிக் இருக்கும் அந்த ரூட்ல. நம்ம தும்கூர்ல டிராவல் பண்ணியிருக்கோம் மக்களே. கர்நாடகா vlogs பிளேலிஸ்ட் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து கர்நாடகாவோட பெங்களூரோட சபர்ப்ஸ் ஆன சிக்பானவரா ரீச் ஆகும். நம்ம சாளுக்கிய எக்ஸ்பிரஸ்ல செம்ம பியூட்டிஃபுல்லான சன்செட் எல்லாம் பார்த்துட்டு நாம அப்படியே பெங்களூர் சிட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோம் மக்களே. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மக்களே, 7:25 ஆகுதுங்க. நம்ம சிக்பானவர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெங்களூருக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஷனுங்க. அடுத்த ஸ்டேஷன் வந்து எஸ்எம்விடி பெங்களூர்.
மக்களே 8:20 ஆகுதுங்க. நாம எஸ்எம்விடி பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. சிக்பானவராக்கு அப்புறம் பெங்களூர்ல நிக்கிற ஒரே ஸ்டேஷன் எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன். எப்படி இருக்கு பாத்தீங்களா, ஏர்போர்ட் மாதிரி. வெல்கம் டு பெங்களூர் மக்களே. ஸ்டேஷன் செம்ம மாடர்னா பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க, பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஃபுட் பிரைஸ் அநியாயத்துக்கு இருக்குங்க. 4 சப்பாத்தி 80 ரூபா சொல்றாங்க, ஒரு சப்பாத்தி 20 ரூபா. அநியாயம் பண்றானுங்க. இங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லா எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு பாருங்க. எஸ்கலேட்டர், ஸ்டார் கேசஸ், பக்கி காரு, சும்மா செம்ம மாடர்னா இருக்குங்க. எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் வழியா டிராவல் பண்றதே ஒரு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மக்களே, நேத்து நைட்டு மும்பைல இருந்து கிளம்பி நமக்கு நைட்டு பூனாக்கு வந்துச்சுங்க. நம்ம பூனால தானே ஏறணும் ராத்திரி 1 மணிக்கு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடையில காலங்காத்தால தாவணகரையில மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணாங்க. சோ இப்போ எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன்ல மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. நாளைக்கு காலையில தானே திருநெல்வேலி ரீச் ஆகும். சோ அது வரைக்கும் வாட்டர் எல்லாம் வேணும்ல. ஆல்ரெடி சில பெட்டிகள்ல தண்ணி தீந்து போச்சு. அதனால இந்த பயோ டாய்லெட்ல இருக்கிற வாட்டர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு மேல வாட்டர் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. ஸோ ஃபுல்லா வாட்டர் ஃபில் பண்றது, குப்பை எடுக்கிறது, இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க, தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. ஹவுஸ் கீப்பிங் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு மட்டுமே டே டைம்ல ஒரு 3 தடவை வந்து கிளீன் பண்ணியிருப்பாங்க. மக்களே, நெக்ஸ்ட் ஸ்டாப் நம்ம டெஸ்டினேஷன் தாங்க. ஓசூர்ல இறங்க போறோம். இன்னும் வந்து ஒரு 1 hour டிராவல். நம்ம மரத்த ஃபேமிலி இங்க பாருங்க, நேத்தி பரோட்டா அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க சாப்பிடுறதுக்கு. சூப்பரா டின்னர் சாப்பிட்டு நாம போய் இறங்க போறோம். செம்ம பியூட்டிஃபுல்லான டிராவலுங்க. பூனால இருந்து ஓசூர் வரைக்கும் செம்ம பிளசண்டான ஜேர்னி. நம்ம ட்ரெயினோட ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், ஹவுஸ் கீப்பிங் ஆகட்டும், கிளீன்லினஸ் எல்லாமே வந்து டாப் நாச்சா இருந்துச்சு நம்ம தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ல. இன்னும் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் டிராவல் தான். ஸோ சூப்பரா நம்ம போய் ஹோசூர் டெஸ்டினேஷன்ல இறங்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா 11:15க்கு நாம ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம டெஸ்டினேஷன் 11021 நம்ம தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ல பூனால இருந்து நம்ம ஹோசூர் வரைக்கும் வந்த ஜேர்னி சூப்பரா எண்ட் ஆயிருச்சுங்க. வேற லெவல் ஜேர்னி இந்த டைம். மகாராஷ்டிரால செம்ம மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸுங்க. பாய் சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி போற மக்கள் மதுரையில இறங்கி போவாங்களா, நிறைய மக்களை மீட் பண்ணுவாங்க. அவ்வளவு அழகா இருந்துச்சு ஜேர்னி ஃபுல்லாவே. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. சில பியூட்டிஃபுல் ஜேர்னிஸ் எல்லாம் நமக்கு அப்படியே பிளசண்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளசன்ட் ஜேர்னியை முடிச்சுட்டு நாம வந்தாச்சு ஹோசூருக்கு. பாய் பாய் 11021 தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ். லவ் யூ. ஸோ மக்களே, நம்ம 11021 தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ல
பூனேயிலிருந்து ஹோசூருக்கு சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆயாச்சுங்க. சிங்கம் தன்னோட குகைக்கு வந்துருச்சுப்பான்னு நாமளே சொல்லிக்க வேண்டியதுதான் நம்மள சிங்கம்னு. ஸோ மக்களே, மகாராஷ்டிரா ட்ரிப்பு இந்த டைம் செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. நம்ம ஷிர்டி, அதுக்கப்புறம் சாம்பாஜி நகர், அஜந்தா எல்லோரா கேவ்ஸ், பூனால இருக்கிற ஷனிவார் வாடா, அதுக்கப்புறம் சாம்பாஜி நகர்ல இருக்கிற பிபிகா மக்பரா, இதெல்லாம் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்ங்க. ஒன் ஆஃப் த மெமரபிள் எக்ஸ்பீரியன்சஸா இருந்துச்சு. ஐயோ, அதெல்லா விளாக்ஸுமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோஸ், நம்ம மகாராஷ்டிரா சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? வியூஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மக்களே. 55,000 ஸ்ட்ராங் ஃபேமிலி வந்தாச்சு நாம. பட் இன்னும் வந்து நமக்கு ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் 1000 வியூ வரதே வந்து ஒரு பெரிய வேலையா இருக்கு. ஸோ வியூஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, எல்லாரும் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, கான்டாக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? நிறைய வியூஸ் வந்தால் தான் நம்மளுக்கு இன்னும் க்ரோ ஆகும் சேனல். உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Hosur railway station மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.